مازال نور محمد متنقلا في الطيبين الطاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمينة بدا متهللا وأحسن منك لم تر قط عين وأجمل منك لن تلدني ساع خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء شبيهك بدر ليل بل أنت أنوار ووجهك من نور ملاحة أزهار الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. السلام عباد شاہ انبیاء، السلام حضرت خیر الورا، السلام زینت فرش زمین، السلام جانشین عرش برین، السلام تاجدار رہنمائی، السلام افتخار حلقا. من رعى وجهك يسعد، من رعى وجهك يسعد، من رعى وجهك يسعد يا كريم الوالدين، يا عظيم الوالدين، يا شريف الوالدين. حوضك الصافي المبرد وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات، أنت ستار المساوي ومقيل الآثارات. زرحمتكن نظر برحال زارم يا رسول الله، غريبا بنوايم خاك سارم يا رسول الله، غريبا يا رسول الله، غريبا ندارم در جهان دوست حبيبا. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் மாபெரும் தன்னிகரற்ற எல்லை கடந்த ஏக பெரும் காருண்யத்தை இலாஹுல் ஆலமீன் அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான கௌரவமிக்க பாக்கியத்தையும் கலிமாவின் நாயகரான சிர்ருல் மசூனான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் நாயக கோமானுடைய ஒப்பற்ற உயர்பெரும் மகா கௌரவமிக்க அதீம ஷான் மஹப்பத் ஷரீஃபையும் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருப்பது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனது அடிமைகளான நம் மீது காட்டக்கூடிய எல்லை கடந்த ஏக பெரும் அன்பும்
அருளும் கிருபையும் கருணையும் காருண்யமும் ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லா ஷக்க ஃபீஹ். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம், ஈதுன் நூர், ஈதுஸ் சுரூர், ஈத் முபாரக், ஈதுல் ஃபர்ஹா, ஈதுல் கரீம், ஈதுல் அதீம், ஈதுல் ஃபர்ஹா, ஈதுல் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹி மௌலாத்தினா சய்யிதா ஆமினா பின்த் சய்யிதினா வஹப் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் வ ஃபல் அலைனா அல் பரகாத் மின்ஹுமா தஹரத் தர்ஹாமீன். மகா கௌரவமிக்க ஜோதிமயமான பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆலம் ஷஹாதாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வந்த மீலாது ஷரீஃப், கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம், ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 ஞாயிறு பின்னேரம் திங்கள் தஹஜ்ஜத். அப்பொழுது ஆங்கில வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பின்னேரம் 21வது தஹஜ்ஜத். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு திங்கக்கிழமை ராத்திரி, திங்கக்கிழமை லைலத்துல் நூர், யௌமுல் இத்னைன் ஷரீஃபுடைய லைலத்து முபாரக்கா. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் ஏப்ரல் 20ஆம் தேதி. மாஷா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய முபாரக் முபாரக் முபாரக். எல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாக்கான குலாமான குலாம் அத்தனை பேருக்கும், குர்ப ஹக் காணக்கூடிய அத்தனை பேருக்கும் மாஷா அல்லாஹ் முபாரக் முபாரக் முபாரக். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு அலைக்கும், ஹஸ்ஸனல்லாஹு கைர குல்ல ஹாஜாத்தினா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவான குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய தாத்த இலாஹியாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். நான் சொல்றது புரியுங்களா? அல்லாஹ் அவனை பற்றிய விஷயங்களாக இருந்தால், அல்லாஹுவை பற்றிய காரியங்களாக இருந்தால், அல்லாஹுடைய தாரீஃப், இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தௌஹீத் ஏகத்துவம். அல்லாஹ் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருன்னு அல்லாஹ்வுடைய இஅ்திபாராத் உலூஹியத், அல்லாஹ்வுடைய அங்க லட்சணங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அவ்சாஃப் தய்யிபா, அத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் டைரக்டா சொல்லல. நம்மள்ட்ட என்ன சொல்றான்? அல்லாஹ் அவனுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத். சூரத்து தௌஹீத், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரத் ஷரீஃப் இருக்குது. இந்த சூரத் ஷரீஃப்ல அல்லாஹ் அவனுடைய தத்துவங்களை பற்றி, அல்லாஹ் யார் என்ற அல்லாஹ்வுடைய அந்த லட்சணங்களை பற்றி தான் இந்த சூரத்து முழுக்க இருக்கு. வேற எந்த சப்ஜெக்டும் இல்லை. அல்லாஹ் பற்றிய, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் என்பதுடைய தெளிவான விளக்கங்களும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றிய விஷயங்களும் தான் இந்த சூரத்துடைய சப்ஜெக்ட். இது அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நம்மளை பார்த்து யா இபாதி, இல்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, இல்ல யா பனி ஆதம் அப்படியெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் பயான் செய்யல. அதுக்கு மாற்றமா அல்லாஹ் என்ன செய்யறான்? தௌஹீதை யார் மூலமா தெரியணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் வழியாக தான் நாம தௌஹீதை அடையணும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய காரியமா இருக்கிறதுனால
அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் அவனை பத்தி விஷயங்கள் எல்லாம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவாயார் லிசான் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மாஷா. அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸீமுஷான் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் டைரக்டா சொல்றான். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் பேசுறான். முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீமை பார்த்து அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் பயான் செய்யறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அகில உலகங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உஜூத ரஹ்மத்தாக, ரஹ்மத்து முத்லகாக, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திரு தூதராக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிற விஷயத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் முகாத்தபு செய்யறான், அல்லாஹ் பேசுறான். ரசூலுல்லாஹ் சொல்லலாம். மாஷா அல்லாஹ். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல ஈமான் கொண்டுள்ள மூமின்களாகிய நமக்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா கௌரவத்தை அஸீமு ஷானை அல்லாஹ் சொல்லி தரான். அப்படி சொல்லி தரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹன் நபி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுறான். யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. இதெல்லாம் கண்மணி நாயகத்துடைய அவ்ஸாஃபுல் ஜமீலா. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறாங்க, ரசூலா இருக்கிறாங்க, பஷீரா இருக்கிறாங்க, நதீரா இருக்கிறாங்க, சிராஜா இருக்கிறாங்க, புரிஞ்சா, நூறா இருக்கிறாங்க, முனவ்வரா இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியாக ஜொலிப்பதோடு மட்டுமில்லாமல் எல்லா வஸ்துக்களையும் ஜொலிக்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சிராஜ முனீரா அப்படின்னு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸாஃபுல் ஜமீலாவை அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு சொல்லி தரணும். அதுதான் முராது, மக்சத் அதுதான். அது அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் பார்த்த அல்லாஹ் இந்த எல்லா அழகிய நாயகத்துடைய தெய்வீக அருள் அம்சங்களையும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரோம். மாஷா இது ஒரு வகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கெல்லாம் மாற்றமா டிஃபரண்டா என்ன செய்யறான், அல்லாஹ் அவனுடைய சொந்த விஷயங்களை பத்தி அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கும் இந்த சர்வ லோகங்களுக்கும் அல்லாஹ் அவனை பற்றி அவனுடைய சொந்த விஷயத்தை அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் விட்டு சொல்லுவானோ அது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதே ஸ்டைல்ல, அதே முறையில, அதே ஷைலில ரப்புல் ஆலமீன் பேசுறான். குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ் பிஃபதுலில்லாஹி. தாங்கள் யார் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பரிபூரணமான பேர் அருளாவீர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுல்னு ஒன்று இருந்தா அது வுஜூதே முஹம்மதி தான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுல்னு சொல்லி ஒன்று இருந்தாங்க, அது என்னது, அது வுஜூதே முஹம்மதி. மாஷா அல்லாஹ். குல் பிஃபதுலில்லாஹி. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ஃபதுலை பத்தி அல்லாஹ் பேசுறான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ் பிஃபதுலில்லாஹி. தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய பேர் அருளாக இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுல் முபீனா இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றானே ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடக்கூடியவர்களுக்கு அவன் அருளை கொடுப்பேன்னு சொல்றானே, அதுக்கு மானா என்ன, ஹபீபே அல்லாஹ் நாடக்கூடிய அடியார்களுக்கு தங்களுடைய மஹப்பத் அல்லாஹ் கொடுப்பான். மாஷா அல்லாஹ். தங்களுடைய அஸீமு ஷான அல்லாஹ் மாலுமாத் கொடுப்பான், மஃஹூமாத் கொடுப்பான். மாஷா அல்லாஹ். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. குர்ஆன் ஏதோ கதை புஸ்தகம் அல்ல, ஏதோ கதை புஸ்தகம் அல்ல, தாரீக் அல்ல, குர்ஆன் பேசுது. மாஷா அல்லாஹ். குல் பிஃபதுலில்லாஹி. சூரத் யூனுஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்தை
அழைச்சி அல்லாஹ் பேசுறான், ஹபீபுல் ஆலமே குல் தாங்கள் சொல்லுங்க ஹபீபுல் ஆலமே பி ஃபதுலில்லாஹி தாங்கள் அல்லாஹ்வுடைய பரிபூரண பேர் அருளாக இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? மாஷா அல்லாஹ் ஃபதுலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல அழகிய திருநாமங்களை குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் வழங்கி அழகு பார்க்குவான். அதுல ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய திருநாமம் இது மாஷா அல்லாஹ் ஃபதுலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் பி ஃபதுலில்லாஹி குல் பி ஃபதுலில்லாஹி. ஹபீபே தாங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். மன் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூல் யார்? மாஷா அல்லாஹ் ஃபதுலுல்லாஹ். ஹய்யுல் கய்யுமான அல்லாஹு துல் ஜலால் அல்லாஹு ஜல்ல ஜலாலாவுடைய ஃபதுல் மாஷா அல்லாஹ் வஜூத முஹம்மதி மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுல் மாஷா அல்லாஹ் வஜூத முஹம்மதி. குல் பி ஃபதுலில்லாஹ் குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி. ஹபீபுல் ஆலமே தாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளவிலா அருள் களஞ்சியமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஏதாவது அளவு உண்டாங்க? அல்லாஹ்வுடைய ஃபதுலுக்கு. ஃபதுலுங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து வர்றது. அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து வர்றது ஃபதுல் மாஷா அல்லாஹ். அந்த ஃபதுலுக்கு அல்லாஹ்வுடைய ஃபதுலுக்கு ஹத் உண்டா? ஹத்து யாராவது வச்சா என்ன குஃபர் ஆயிடும் மாஷா அல்லாஹ். ஹத்து வச்சா என்ன ஆயிடும்? குஃபர் உண்டாயிடும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஃபதுல். அதுக்கு ஏது ஹத்து? அல்லாஹ்வுடைய ஃபதுலுக்கு அளவு கிடையாது பாய் சாப். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன? பிலா ஹத் பிலா அதத். அதுக்கு அளவும் கிடையாது, எண்ணிக்கையும் கிடையாது. அவன்ற நிரப்பமான சம்பூரணமான பேர் அருளுக்கு மாஷா அல்லாஹ். அந்த பேர் அருள் அல்லாஹ் யாருங்கிறான்? வஜூத முஹம்மதிங்கிற மாஷா அல்லாஹ். குல் பி ஃபதுலில்லாஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸாத்திலிருந்து வரக்கூடிய ஃபதுல். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் பேச வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய விஷயம். இது யாருடைய விஷயம்? அல்லாஹ்வுடைய காரியம், அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய ஷான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பேர் அருளை பற்றி அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். எப்படி அல்லாஹ் பயான் செய்யறான்? குல் பி ஃபதுலில்லாஹி. ஓ ஹபீபுல் ஆலமே தாங்கள் மாஷா அல்லாஹ் தங்களுடைய லிசானுல் ஹக்குல் கரீமால் தாங்கள் பிஷார செய்யுங்க. தாங்கள் ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருநாவு கொண்டு பேசுங்க ஹபீபே. குல் பி ஃபதுலில்லாஹி. தாங்கள் யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பரிபூரணமான சம்பூரணமான பேர் அருளாவீர்கள் மாஷா அல்லாஹ். உஜூதே முஹம்மதியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாஷா அல்லாஹ் உஜூதே முஹம்மதியாவுடைய அஸீமு ஷான் அல்லாஹ் சொல்லி தாரா. உஜூதே முஹம்மது எது மாஷா அல்லாஹ்? ஃபதுலுல்லாஹ். ஃபதுலுல்லாஹ். ஃபதுலுல்லாஹ்க்கு மாமானா அல்லாஹ்வுடைய பேர் அருள், அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்வுடைய அளவில்லாத அன்பு. அன்பு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு பேர் அருள் ஃபதுல் மாஷா அல்லாஹ். அது யாருங்கிற அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். குல் பி ஃபதுலில்லாஹி. அடுத்து அல்லாஹ் என்ன? தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான் அவன் ஹபீபுல் ஆலத்தை பார்த்து. குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி. ஹபீபுல் ஆலமே தாங்கள் அல்லாஹ்வுடைய தங்களுடைய உஜூத் முகத்தஸ் உஜூதே முஹம்மதியா அல்லாஹ்வுடைய ஃபதுலாகவும் ஃபதுலுல்லாஹாகவும் அல்லாஹ்வுடைய ஃபதுலாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் இருக்குது மாஷா அல்லாஹ். ஹபீபே தாங்கள் அல்லாஹ்வுடைய ஃபதுலாகவும் ஃபதுலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
ரெண்டு பெரிய அலியமு ஷானை பத்தி பேசுறார். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுஜூது ஷரீஃபுடைய தாரீஃப் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அதை எங்க சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியான் மீது அன்பு காட்டுறான்னு சொன்னா அந்த அன்பு எந்த ஹதரத்துல் கரீம் இருந்து வரும்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் இருந்து வரும். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. மாஷா அல்லாஹ் தாராளமா நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன் ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அன்பு காட்டுவதாக இருந்தால் அந்த அன்பு எங்க இருந்து வரும்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் இருந்து வரும். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியான் மீது மாஷா அல்லாஹ் என்ன கருணை செய்யறதா இருக்குது. அன்பு வேற, கருணை வேற, ஃபضل வேற, ரஹ்மத் வேற. மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஷேக் நாயகமான முர்ஷித் முரப்பியான அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுல் கரீம் என்னுடைய பாப்பா நாயகம் என்னோட கண்ணுமா என்னுடைய உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத் அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத் அல் பரக்கத் ஷரீஃப். மாஷா அல்லாஹ் என்ன இந்த நசிய ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத்த அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் என்ன மாலூம் ஆக்கற மஃபூம் ஆக்கற தௌஃபீக் அல்லாஹ் செய்யலாம். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க ரெண்டு விஷயங்களை ரெண்டு ஷானை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஃபதுலுங்கிறது ஒரு ஷான், ரஹ்மத்துங்கிறது ஒரு ஷான். மாஷா ஃபதுலுங்கிறது ஒரு ஷான், ரஹ்மத்துங்கிறது ஒரு ஷான். மாஷா இந்த ஃபதுலுங்கிற ஷான் இருக்குதே இது என்ன? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் நாடுவோர்களுக்கு மட்டும் கொடுப்பான். இந்த ஃபதுலுங்கிற அந்த ஷான்ல இருந்து வரக்கூடிய ஃபுயூதாத் மாஷா அல்லாஹ் நாடக்கூடியவர்கள் மட்டும். மாஷா அல்லாஹ் அடுத்த ரஹ்மத் வபி ரஹ்மத்திஹி அது யாருக்கு? மாஷா அல்லாஹ் மொத்த ஆலத்துக்கு. மாஷா மொத்த ஆலத்துக்கு. மாஷா மாசிவல்ல அத்தனை மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருல்லாஹ் அத்தனை மீதும் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஃபதுலுக்கு ரஹ்மத்துக்கு சின்ன ஒரு குறிப்பு, ஒரு தாரிஃப், ஒரு விளக்க. மாஷா அல்லாஹ் என்ன புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஃபதுல்ங்கிறது என்ன? அல்லாஹ் நாடக்கூடிய அடியார்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கிறது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ قُلْ بِفَضْلِ اللَّهِ. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபதுலுடைய ஃபுயூதாத் ஹாசிலாக்கனவங்க தான். அத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய ஃபதுல் இருக்கு. இப்போ சுலைமான் நபி சொன்னாங்க அலைஹிஸ்ஸலாம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு சொல்லி. மாஷா அல்லாஹ் யார் சொன்னா? நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த சிம்மாசனம் வரும்போது ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என் ரப்புடைய ஃபதுல்ல இருந்து உண்டானது. மாஷா அல்லாஹ் எந்த ஃபதுல்? மாஷா அல்லாஹ் ஸாத்தே முஹம்மதியாவுடைய ஃபைலான். மாஷா அல்லாஹ் இந்த ஃபதுல் மாஷா எங்க இருந்து வருது? ரப்புட்ட இருந்து. யார ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹாதா மின் ஃபதுல் ரப்பின்னு சொன்னது. மாஷா அல்லாஹ் இது என் ரப்புடைய அருளில் நின்றுமானது அப்படி சொன்னாங்களே. எந்த அருள்? மாஷா அல்லாஹ் ஸாத்தே முஹம்மதியான் வரக்கூடிய ஃபதுல். மாஷா அல்லாஹ் ஸாத்தே முஹம்மதியான் வரக்கூடிய ஃபதுல். மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குதுஸுல் ஆலியான் வரக்கூடிய ஃபதுல். மாஷா அல்லாஹ் குல் ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க பிஃபதுலில்லாஹ் தாங்கள் அல்லாஹ்வுடைய மொத்த ஃபதுலும் தாங்கள் தான். மாஷா அல்லாஹ் தங்களுடைய வஜூத். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய டோட்டல் ஃபதுலும் தாங்கள் தான். குல் பிஃபதுலில்லாஹி குல் பிஃபதுலில்லாஹி. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எத்தனை நபிமார்கள், எத்தனை அவுலியாக்கள், எத்தனை மலக்குமார்கள்,
எத்தனை சித்தியகீன்கள், எத்தனை ஷுஹதாக்கள், எத்தனை சாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை ஹாசிலாக்குறாங்களோ. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. ذو الفضل العليم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாஷா அல்லாஹ் என்ன யார் அவன்? எல்லா அருளுக்கும் சொந்தக்காரன். அவனுடைய அந்த அருள் யாரா இருக்கிறா? தாங்களா இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தாங்களா இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். குல் பிஃபضலில்லாஹி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்துல் அஸீம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க மகா ஜோதிமயமான பரிசுத்தமான அந்த உன்னதமான யதார்த்தத்தை ரப்புல் ஆலமீன் அவன் அடிமைகளான நமக்கு அல்லாஹ் நம்முடைய கல்புக்கும் ரூஹுக்கும் அக்லுக்கும் அல்லாஹ் திறந்து தந்து மாஷா அல்லாஹ் நம்மை அந்த பேரானந்தத்தில் அல்லாஹ் நம்மை நிலைக்க இஸ்திகாமத்தாக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக மாஷா ஆமீன் ஆமீன். புரிஞ்சுங்களா? குல் பிஃபضலில்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மொத்த ஃபضலுடைய வஜூத் யார் மாஷா அல்லாஹ்? வஜூத் முஹம்மதியா ஃபضலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய மொத்த ஃபضல் ரசூலுல்லாஹ் தான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு ஃபضல் கொடுக்கறாருனாலும் அந்த ஃபضல் எங்க இருந்து போகுது? ذات முஹம்மதியா இருந்து போகுது மாஷா அல்லாஹ். ذات முஹம்மதியா இருந்து போகுது மாஷா அல்லாஹ். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி. இது மாஷா அல்லாஹ் என்ன தாம்மா برحمته ها وما أرسلناك إلا رحمة للعالمين. بالعالمين الله رحمة للعالمين. للعالمين كمان என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எத்தனை மக்லுகாத் உண்டோ, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எத்தனை உண்டோ, மாசிவல்லா அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள்னு பேரு மாசிவல்லான்னு சொல்லலாம், கைருல்லான்னு சொல்லலாம். இந்த மாசிவல்லா கைருல்லா அல்லாஹ்வுடைய கிரியேஷன்ஸ் எத்தனை உண்டோ அத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த ரஹ்மத்ங்கிறது ஆமானது, ஃபضல்ங்கிறது ஹாஸானது. ரஹ்மத்ங்கிறது ஆமானது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுசியாவுடைய அல்மத் ஷரீஃப்ல ஆமானதையும் ஹாஸானதையும் ரப்புல் ஆலமீன் இங்க நமக்கு தல்கீன் செய்ய அல்லாஹ் நமக்கு இர்ஷாதாத் அல்லாஹ் நமக்கு சொல்லி தர மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எவ்வாறு சொல்லி தரான குர்ஆன் ஷரீஃப்ல அதை படிக்காம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அந்த வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அந்த வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அந்த வாழ்க்கையை கொண்டு என்ன கபருக்கும் ஆகிரத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டாகாது, ஒரு பெனிஃபிஷனும் கிடைக்காது, ஒரு ஃபாயிதா உண்டாகாது. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாத்தி அத்துனியா மஜ்ரல் ஆஹிரா நாயக திருவாக்கு. துனியாவுடைய வாழ்க்கைங்கிறது என்ன? ஆகிரத்துக்கான விலை நிலந்துறாங்க இஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல என்ன ஒரு மனுஷன் நல்ல பூமி நல்ல விவசாயம் பண்ணுனா அவர் என்ன செய்வாரு? நல்ல லாபத்தை பார்ப்பாரு. அந்த மாதிரி என்ன உலக வாழ்க்கையில ஆகிரத்துக்கான விவசாயம் செய்யற இடங்கிறாங்க இஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துனியா மஜ்ரல் ஆஹிரான்னு அந்த நாயகத்துடைய தெய்வீக ஜோதிமயமான திருநாவால சொன்ன திருவாக்க அல்லாஹ் நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன செல்வாக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். அதனாலதான் இந்த தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துருவான் நமக்கு மாஷா அல்லாஹ். இது சாதாரண விஷயம் அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ذات குதுசியாவுடைய குசூசி ஷானையும் ஆமான ஷானையும் ரெண்டையும் பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். குசூசி ஷான் இது மாஷா அல்லாஹ் ஃபضலுல்லாஹ். காரணம் என்ன? ذلك فضل الله يؤتيه من يشاء. அல்லாஹ் நாடுவோருக்கு தான் அதை கொடுப்பான் மாஷா அல்லாஹ். சின்ன உதாரணம் ஒரு மிசால் பாருங்க. இஃப்ரீத் ஜின்னுக்கு என்ன ஆசிஃப் இப்னு பர்ஹையாவுக்கு கிடைச்ச இந்த ஃபضல் இஃப்ரீத்துக்கு கிடைக்கல. சுலைமான் நபியுடைய உம்மத்தில் இருந்த ஒரு வலி ஆசிஃப் இப்னு பர்ஹையா ரலியல்லாஹு அன்ஹு
அவங்களுக்கு இந்த ஃபதுல் கிடைச்சிச்சு. ஆனா இஃப்ரீத்துக்கு கிடைக்கல. ரெண்டு பேரும் சுலைமான் நபி முன்னாடி தான் இருக்கிறாப்ல. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன இங்க ஃபதுல்ங்கிறது நாடுவோருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிற ஹுசூசியானது. இந்த இதுக்கு குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தை நான் என்ன உங்களுக்கு தஈது செய்யறேன், தத்பீக் பண்ற. மாஷா அல்லாஹ் ذلك فضل الله يؤتيه من يشاء. அல்லாஹ் நாடுவோருக்கு தான் என்ன செய்வான், அந்த ஃபதுலை கொடுப்பான். மாஷா அல்லாஹ். ரஹ்மத் அப்படி இல்ல, மாசிவல்ல அத்தனைக்கு அல்லாஹ்ட ரஹ்மத். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் இருக்கிறாங்க நாயகம். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தன் லில் ஆலமீன். லில் ஆலமீனுக்கு பதிலா பில் ஆலமீன் முடியும். ரஹ்மத்தன் பில் ஆலமீன் சொல்ல முடியும் அல்லாஹ்வுக்கு. ஆனா பில் ஆலமீன் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலமு ஷஹாதால மௌலீதுல் கரீமான பிறகு சங்கையான உம்மாட பரிசுத்தமான மணி வயிற்றில இருந்து நாயகம் உலகத்துக்கு வந்த பிறகு எல்லா வஸ்துக்களுக்கும் ரஹமத்தா இருக்கிறாங்கன்னு பொருள் வந்துடும், மானா வந்துடும். பில் ஆலமீன் சொன்னான். குல்லியத் வராது, பஅதியத் உண்டாகும். மாஷா அல்லாஹ். குல்லியத் உண்டாகாது, பஅதியத் உண்டாகும். பஅதியத் அல்ல ரஹ்மத். மாஷா அல்லாஹ். குல்லியத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னைக்கு அவன் அல்லாத அவனுடைய ஒரு கிரியேட், ஒரு படைப்பை, ஒரு ஹல்கை அல்லாஹ் தஹ்லீக் பண்ணானோ, அந்த தஹ்லீக் உண்டாவதுக்கு முன்னாடி அந்த படைப்புக்கு, அந்த ஹல்குக்கு மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க நாயகம். அதன் காரணத்தினால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தன் லில் ஆலமீன். லில் ஆலமீனுக்கு மானா என்னங்க? குல்லியத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தனை மஹ்லூகாத்துக்கும், ஒரு படைப்பும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பிரம்மாண்டமான படைப்புல இருந்து, அர்ஷ் குர்சி லவ்ஹ் கலம்ல இருந்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, தஹ்த சரா பாதாள அதுக்கு அடியில ஒண்ணும் கிடையாதுங்கிற அளவுக்கு தஹ்த சரால இருக்கிற ஒரு சின்ன புழு கூட ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹ்மத்தை விட்டியன்னா அது நீங்கியதாக இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தனை கோடான கோடி கோடி படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அத்தனைக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த எல்லா படைப்பும் முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, காஃபிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க. காஃபிருக்கும். விளங்குங்களா? ரஹ்மத்துல மாஷா அல்லாஹ் என்ன? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்து ஷரீஃப்ல குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மூன். பின்ன ஆயத் சரி முடியுது. நான் அதுக்கு தஷ்ரீஹாத் இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் நாளை தினம், நாளைக்கு பாது லுஹர் கேரளத்தில் இருக்கிற நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய நம்முடைய மஜ்லிஸ்ல இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் நாளைக்கு அதனுடைய தஷ்ரீஹாத். இப்ப நம்ம பார்க்கிறது குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி. ஒரு ஆயத்து ஷரீஃப்ல இந்த பகுதிக்கு மட்டும்தான் நம்ம தஷ்ரீஹாத் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் மஷர்ரஃப கர்ரம் மஜத வலம் நாயக கோமானுடைய ஹுசூசி ஷூன்ல ஒரு ஷானையும், நாயகத்துடைய ஹாஸான ஷான்ல ஒரு ஷான அல்லாஹ் சொல்லித்தரான். அதே மாதிரி ஆமான ஷானையும் அல்லாஹ் சொல்லித்தரான். ஹாஸான ஷான் எது?
ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதுல்ங்கிறது என்னங்க? நல்லா புரிஞ்சுங்க. ஃபதுல்ங்கிறது எல்லாருக்கும் உண்டாகிறது அல்ல, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான் ஃபதுல். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார அல்லாஹ் இக்தியார் செய்றானோ, யார அல்லாஹ் செலக்ட் பண்றானோ அவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கும் ஃபதுல். மாஷா அல்லாஹ். ரஹ்மத் அப்படி இல்லை. அல்லாஹ் எத்தனை படைப்பை படைச்சிருக்கிறானோ அத்தனை படைப்புக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டு. மாஷா அல்லாஹ். அந்த ரஹ்மத் யார்? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம். புரிஞ்சுக்கலாம்? மாஷா அல்லாஹ். குல் பிஃபதுலில்லாஹி வபிரஹ்மத்திஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ஃபதுலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜூத் முகத்தஸா அல்லாஹ்வுடைய ஃபதுல் முபீனா இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுல் முத்லகா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முத்லகா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லி தரான்? குல் பிஃபதுலில்லாஹ், ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ், என்னுடைய யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பேர் அருளாக தாங்கள் இருக்கு. தங்களுடைய உஜூத் மாஷா அல்லாஹ் என்ன? ஃபதுலுல்லாஹ். தங்களுடைய உஜூத் முகத்தஸ் என்ன? ஃபதுலுல்லாஹ். தங்களுடைய உஜூத் முகத்தஸ் அதோட என்ன? வபி ரஹ்மத்திஹி ரஹ்மத்துல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா கௌரவமிக்க உயர்ந்த அந்தஸ்துல இரு பெரும் அந்தஸ்துகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். ரசூல் அப்படி இருக்கிறாங்க, ஃபதுலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேச வைக்கிறான். மாஷா. எப்படி? அல்லாஹ் அவன் தௌஹீத குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்ல வச்சானோ, குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்ல வச்சானோ அல்லாஹ், அது மாதிரி இங்க மாஷா அல்லாஹ் என்ன? ஹபீபுல் ஆலமே என்னிடத்துல உள்ள ஃபதுல் யாரு? தாங்கள் தான். மாஷா அல்லாஹ். குல் பிஃபதுலில்லாஹி, தாங்கள் மாஷா அல்லாஹ் என்னுடைய ஃபதுலா இருக்கிறீங்க. யாருடைய? அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்கிறாங்க. உஜூதே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஜூதே முஹம்மதி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபதுலா இருக்குது. மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் வபி ரஹ்மத்திஹி, வபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உஜூத ரஹ்மத்தாவும் தாங்கள் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உஜூத ஃபதுலாகவும் உஜூத ரஹ்மத்தாவும் தாங்கள் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். ஹபீபே குல் பிஃபதுலில்லாஹி வபி ரஹ்மத்திஹி. ஃபதுல்ங்கிறது அல்லாஹ் நாடக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்குவான், அம்பியாக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் சொல்ற தில்க ருசுல் ஃபضلنا, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுடைய அருளை கொண்டு அம்பியாக்கள் என்ன ஒரு நபியை இன்னொரு நபியை விட அல்லாஹ் சிறப்புல ஆக்குறான். அந்த ஃபதுல் எங்க தர ஃபதுல்? மாஷா அல்லாஹ் ஸாத்த முஹம்மது ஃபதுல். அந்த ஃபதுல் மாஷா அல்லாஹ், அந்த ஃபதுலுடைய உஜூத் எது? மாஷா அல்லாஹ் ஸாத்த முஹம்மதியா. அந்த ஃபதுலுடைய உஜூத் யார்? மாஷா அல்லாஹ் ஸாத்த முஹம்மதியா. அது நாடக்கூடியவர்களுக்கு மட்டும். மாஷா அல்லாஹ். வபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய எல்லா மக்லூகாத்துக்கும். மாஷா அல்லாஹ். குல் மக்லூகாத், அத்தனைக்கும் அத்தனைக்கும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான பைத்து ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவமிக்க புனிதமான வீடு பைத்துல் கரீமுக்கு ரெண்டு பக்கத்துல என்ன? ஒரு பக்கம் வீடு, ரெண்டு ரசூலுல்லாஹ்வுடைய நாயகத்துடைய ரெண்டு சைடு வீட்டுக்கு, முபாரக்கான வீட்டுக்கு ரெண்டு சைடு என்ன? நாயகத்துடைய கடுத்த எதிரிகள். ஒரு பக்கம் யாரு?
ஒரு பக்கத்துல அபூ லஹப், ஒரு பக்கத்துல அபூ லஹப் வீடு, இன்னொரு பக்கத்துல உக்பத் பின் அபி முஐத்ங்கறாரு. உக்பத் பின் அபி முஐத் ஆட்டாம்புடி, உக்பத் பின் அபி முஐத். இந்த உக்பத் பின் அபி முஐத்ங்கற ஆளு வெளியூருக்கு போயிட்டு வந்தாப்புல. அப்ப மக்கால குறைஷி குஃபார்கள்ல பழக்கம் எப்படின்னா, ஏதாவது வெளி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டா, வெளிநாடு போயிட்டு வந்தா எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிற பழக்கம் உண்டு. அப்ப உக்பத் பின் அபி முஐத் வீட்டுல மாஷா அல்லாஹ் என்ன எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிறாப்புல. அடுத்த வீடுல நாயகத்தின் முபாரக்கான வீடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிட்டுருக்கிறாப்புல. யாரு? இந்த உக்பத் பின் அபி முஐத். நாயகம் மாஷா அல்லாஹ் விருந்துக்கு போனாங்க. கண்மணி நாயகம் அழைப்பை ஏற்றமா அந்த உக்பத் அபி முஐத் வீட்டுக்கு நாயகம் சென்றார்கள். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சாப்பிடல. நாயகம் சாப்பிடாததை கண்ட உடனே அந்த உக்பத் இப்னு அபி முஐத் கேட்டாப்புல, அல்ல அமீனே, தாங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் சுஹரத் ஆயிடுச்சு, நபித்துவம் பகிரங்கப்பட்டுருச்சு. நாயகன் திருவாயால சொன்னாங்க, ஷஹாதத்து சொல்லாத ஆள்கிட்ட என்ன நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி. அவ்வளவுதானே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அந்த ஆளு ஷஹாதத் சொல்லிட்டாப்புல. யாரு? உக்பத் இப்னு அபி முஐத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய கரத்துல கலிமா ஷஹாதத் சொல்லிட்டாப்புல. நாயகம் மாஷா அல்லாஹ் சந்தோஷமா அங்க சாப்பிட்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! ரசூலுல்லாவை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறதுக்காக ஷஹாதத்து சொன்ன உயர்ந்த சாபிக்கூன் அவ்வளவுல உள்ள சஹாபியா அல்லாஹ் அந்த ஆளு ஆக்கிட்டான். மாஷா அல்லாஹ். என்ன செய்ய? ஃபதுல் இல்ல, ஃபதுல் கிடைக்கல. அதனால இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அந்த உக்பத் இப்னு அபி முஐத் என்ன அபூ ஜஹலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அபூ ஜஹல் காதுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உக்பத் இப்னு அபி முஐத் என்ன கலிமா ஷஹாதத்து சொல்லிட்டாப்புல, ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்தை கபூல் செஞ்சிட்டாப்புல. அபூ ஜஹல் என்ன உக்பத் இப்னு அபி முஐத்த மீட் பண்ணும்போது கேட்டாப்புல, என்ன நீங்க முகமது அரபியை பார்த்து இங்க ஈமான் கொண்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலா அப்படின்னு சொல்லி ஒரு தமாஷா கிண்டலா கேட்ட உடனே இந்த உக்பத் இப்னு அபி முஐத் எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாபிக்கூன் அவ்வளவுங்கிற சஹாபாக்களுடைய பவுண்டரியில ரசூலுல்லாவை சாப்பிட வச்சு இந்த ஆளு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாவை சாப்பிடணுங்கிறதுக்காக கலிமா சொன்ன அந்த பாக்கியத்தை பெற்ற ஆளாயிருந்த நஃபரு ஃப்ரெண்டு என்ன வடிகட்டு போனவன், நரகத்துக்கு சொந்தக்காரன். அவன் இவனை ஒரு மாதிரி அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சில், அந்த ஃப்ரெண்ட்ஸ் தோரணையில, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சகவாசத்தில் அவனை கிண்டல் பண்ண உடனே உக்பாவை அபூ ஜஹல் என்ன தமாஷ் பண்ண உடனே இந்த உக்பத் இப்னு அபி முஐத் மாஷா அல்லாஹ் திருக்கலிமாவை நிராகரித்து முர்த்ததா போயிட்டாப்ல. முர்த்ததா போயிட்டாப்ல. சொல்றது புரிஞ்சா? முர்த்ததா போயிட்டாப்ல. யாரு? உக்பத் இப்னு அபி முஐத். இந்த உக்பத் இப்னு அபி முஐத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல இந்த உக்பத் இப்னு அபி முஐத் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அனுபவிக்காம இருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உக்பத் அபி முஐத்துக்கு இல்லாம இருந்தா அல்லாஹ் அன்னைக்கு அவனை என்ன அவன் கலிமா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை அபூ ஜஹலுக்காக நாயகத்துடைய ஈமான ஷஹாதத்தை மறுத்த நிராகரிச்ச அந்த நபருக்கு அல்லாஹ் உடனே தண்டனை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? அவன்ற தலையை வெடிச்சு அல்லாஹ் அவனை சாவடிச்சிருவான்.
அவனுக்கு உடனே அல்லாஹ் தண்டனை கொடுக்க முடியும், அல்லாஹ் லானத்தை அவன் மீது அல்லாஹ் இறக்க முடியும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தன் லில் ஆலமீனா இருக்கிறாங்க நாயகம். மாஷா அல்லாஹ். காஃபிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். காஃபிருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஜமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? காஃபிருக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் காரணத்தினால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யறான்? உக்பத் அபி முஐத்த அல்லாஹ் ஹலாக் ஆக்கல. யாருக்காக? ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மா கான அல்லாஹு லியுஅذிபஹும், ஹபீபுல் ஆலமே அவர்கள் மீது என்ன, நான் முந்திய அம்பியாக்களுடைய சமூகத்தாரை எல்லாம் அந்த நபி முன்னாடி அழிச்ச மாதிரி ஹலாக்காக்க மாட்டேன் ஹபீபே. மக்கத்து குஃபார்களை முஷ்ரிக்கீன்களை தங்கள உம்மத்தை காரணம் என்ன? அந்த ஃபீஹிம் தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்தன் லில் ஆலமீனா இருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் அவங்களுக்கு மத்தியில் அந்த ஃபீஹிம் அவர்களுக்கு மத்தியில தாங்கள் இருக்கும்போது நான் எப்படி ஹபீபே அவனை நான் எப்படினா அதாப இறக்கி அழிப்பேன், ஹலாக்காக்குவேன். தாங்கள் யாரு? என்னுடைய ரஹமத்துல. புரியுதுங்களா? விளங்குச்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மா கான அல்லாஹு லியுஅذிபஹும் அன்த ஃபீஹிம். ஹபீபே முந்தைய அம்பியாக்களுடைய சமூகத்தார்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்தை வெள்ளத்தால அழிச்ச மாதிரி, என்ன லூத் நபியுடைய கௌம கல்லால மழை பெஞ்சு அழிச்ச மாதிரி, மூசா நபியுடைய கௌம என்ன தண்ணிக்குள்ள எல்லாரும் முழு அடிச்ச மாதிரி தங்கள உம்மத்தனா ஹலாக் ஆக்க மாட்ட ஹபீபே. காரணம் என்ன? அந்த ஃபீஹிம் அல்லாஹ்வுடைய உஜூத ரஹ்மத்தான தாங்கள் அவர்களுக்கு மத்தியில இருக்கிறீங்களே. மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, ஹபீபுல் ஆலமே தாங்கள் லிசான் ஹக்குல் கரீமான் பிஷாரத் செய்யுங்க, தாங்கள் நல்வாக்க சொல்லுங்க ஹபீபே. தாங்கள் அல்லாஹ்வுடைய ஃபதுலாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி. அப்ப அல்லாஹ்வுடைய ஃபதுலான அல்லாஹ்வுடைய ஃபதுலுடைய உஜூதான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய உஜூதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைச்ச நாளை நாம கொண்டாடாம என்ன பொடுபோக்குத்தனமா கேர்லெஸ்ஸா இருந்துட கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வே நமக்கு உத்தரவு கொடுக்கிறான். ஃபல் யஃப்ரஹ் மாஷா அல்லாஹ். கொண்டாடி மகிழுங்கள். மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு நீ சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணுமா சார். ஃபல் யஃப்ரஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டாட சொல்லி அல்லாஹ் ஆர்டர், இது அல்லாஹ் உத்தரவு, இஜாசத் தரக்கூடியது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய சங்கையான அந்த யோமுல் கரீம் தான். மாஷா அல்லாஹ். அந்த ஈதுல் ஃபரஹ், அந்த ஈதுல் சுரூர், அந்த ஈதுல் நூர், அந்த ஈதுல் முபாரக், அந்த ஈதுல் அக்பர் தான். மாஷா அல்லாஹ். காலமெல்லாம் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலில் மூழ்கி கரைந்து மறைந்து நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எதுவும் தெரியாத கல்பையும் ரூஹையும் அக்கலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் கண்மணி நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபைனி தய்யிபைனி தாஹிரைனி நய்யரைனி நஸீரைனி கரீமைனி அஸீமைனி மலிகைனி மஹ்துமைனி குதுபைனி கௌஸைனி சித்திகைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅலைனா பரகாத் மின்ஹுமா தஹரத் தாரன் ஆமீன் பாபரகாத் அலாவிக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால தான் ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேல அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே தெரியாமல் ஹல்வத்தில் இருந்த கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில மாதிஹு ரசூல் சதகத்துல்லாஹ் நாயகத்துடைய புனித வாரிசாக வந்த மோருல் கோம் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அல் ஹல்வத் நாயகத்துடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஷவ்வால் குறை 22 அல்ஹம்துலில்லாஹ் ஹல்வத் நாயகம் அவர்கள் பிரதானமாக ஓதக்கூடிய துஆவும் என்னுடைய ஆபாக்களுக்கு ஹல்வத் நாயகம் ஹாஸா தந்த இஜாசத்து துஆவும். மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹப்பிப் நபியிக முஹம்மதன் ஃபீனா. மௌலல் கௌம் சாஹிபுல் ஹல்வத்தி
இந்த துவாவை அக்ஸரா ஓதுவாங்களாம். அல்லாஹும்ம ஹப்பீப் நபியிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் பாசத்தையும் பிரியும் எங்களுக்கு தாராளமா தாஅல்லா, நிறைய தாஅல்லா, ஜியாதாவா தாஅல்லா, கணக்கில்லாம தாஅல்லா. கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்தையும் அன்பையும் பிரியத்தையும் பாசத்தை எங்களுக்கு நீ என்ன கணக்கில்லாமல் தாஅல்லான்னு சொல்லி மௌலல் கௌம் சாஹிபுல் ஹல்வத்தி சையத் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் நாயகம் அவங்க திருவாயால கேட்குவாங்க. மாஷா அல்லாஹ் ஹல்வத் நாயகத்து அந்த முபாரக்கான திருவாயால கேட்ட இந்த விசேஷமான துஆல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வலம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் முபாரக். மாஷா அல்லாஹ் இன்னொரு முறை மாஷா அல்லாஹ் எல்லா அஹ்பாபுகளுக்கு மாஷா அல்லாஹ் சர்வர கௌனைன் வ ஸகலைன் सरकार दो जहान खुसरव खूबान नादिश हर दो जहान मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम शर्रफ करम दौलम ईद मिलाद मौलूदुल करीम ईद मिलाद मौलूदुल करीम ईद नूर ईद उल फरहा ईद सुरूर ईद मुबारक ईद उल करीम ईद उल अकबर मुबारक 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 बारकल्लाहु फीकुम अहसनल्लाहु अलैकुम अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू। لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ماذا لله داعي يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ماذا لله داعي يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم.